வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவோட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு இவர் ஒரு நாள் ஒரு தொகுதி 2 தொகுதி போயிருக்காரு 4 பிளான் பண்ணி. ஆனால் போலீஸ் பர்மிஷன் 3 தான் வாங்கியிருக்காங்க, 2 போயிருக்காப்புல. இன்னும் இருக்கிறதே 21 நாள். அதில் ஒரு நாள் ஒரு வேட்புமனு போட திருச்சி போயிட்டாருன்னா 20 நாள். 20 நாளில் 230 தொகுதி இவர் எப்படி போவார்னு ஒரு கேள்வி இருக்குது. வண்டியில் அப்படி பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? இப்போ ஈசிஆர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுனால 4 தொகுதியாச்சா? சோழிங்கநல்லூர் தொகுதி 1, திருப்பூரூர் தொகுதி 1, அதுக்கு அடுத்து வண்டியை கொஞ்ச நேரத்துனா சோழிங்கநல்லூர்னா இது தாம்பரம் வரும், பல்லாவரம் வரும், அடுத்து சைதாப்பேட்டை. 5 தொகுதி கவர் ஆகிட்டா. அப்படி தான் அதுக்கிட்ட வண்டியை எந்த பக்கம்லாம் போதோ. இப்போ திருச்சி போகிறதுக்குள்ளே 40 தொகுதி கவர் ஆகிடும். புரியுதா? திருச்சி விமான வழியில் மார்க்கமாக போவார். அதான் அப்படி போனாலே கிராஸ் பண்ணி தானே போகணும். ஓட்டு கேட்க முடியாது. ஓட்டு அங்கேருந்தே கேட்பார். ஓட்டு வந்து கேட்டோன்னு சொல்லிடுவாங்க. இந்த தொகுதி கவர் பண்ணியிருக்காரு. பல்லாவரத்தில் ஆரம்பித்து திருச்சி தெற்கில் போய் விமான நிலையத்தில் முடிச்சிட்டாரு. இடையில விழுப்புரம், விருத்தாச்சலம், எந்த அது ஃப்ளைட்டு சில நேரத்தில் கடல் வழியாக போய் சுற்றி போகும். திருச்சி அடி போச்சுன்னா அந்தமான்ல ஓட்டு கேட்ட மாதிரி அந்த மாதிரி அதை கணக்கில் எழுதிடுவாங்கலாம். அதை வச்சு நான் சொல்லுவேன். காவல்துறை பர்மிஷன் தராததால் வான்வெளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் விஜய். அங்கேருந்து மக்கள் நமக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில், யாரும் சாகாத வகையில் மேலே போகும்போது யாரும் கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நேராக வானத்துக்கு தவ முடியாது. அதனால அப்படி பண்ணோன்னு சொல்லி ஒரு ஜெயலலிதா மழை வெள்ளத்தை ஹெலிகாப்டரில் பார்வையிட்ட கணக்கில் பிரச்சாரமுமே அமைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ விஜயை தவிர வேறு யாருமே, ஏன்னா எல்லாமே முக்கிய வேட்பாளர்கள் அல்லது நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் நீங்கள் லிஸ்ட் வாங்கி அனுப்பலாம். அந்த மாதிரி யார் போனாலும் கூட்டம் கூடுமாங்கிற பிரச்சனை எல்லா தொகுதியிலும் நிற்கிறவங்களுக்கும் இருக்குல்ல. ஆதவர்ஜனாலாம் போனால் ஒரு 10 பேர் வருவாங்க. பந்தல் போடுறவன், அந்த இது காசு வாங்க வர்றவன், டிஜிட்டல் பேனர் போட்டவன், காசு வாங்க வந்தவன், இன்னும் ஒரு 20 பேர் வருவாங்க. அவ்வளோதான் வருவாங்க. நாஞ்சில் சம்பத்து தெரிஞ்சு சீட்டு வாங்கலையா இல்லை கொடுக்காம விட்டுட்டாங்களா? இல்லை இல்லை, நாஞ்சில் சம்பத் கேட்டுக்க மாட்டார். வேணாம் பிரதர், வேண்டாம், நான் வந்து விஜய்க்காக உழைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது, கேவலப்பட்டு போயிடுவோம், வெயிலில் அலையணும், 2வது காசு செலவு பண்ணணும், அவங்க கொடுத்தா கூட ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் விவரமான ஆள் யாருமே சீட்டு கேட்டுக்க மாட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? பிழைக்க தெரிஞ்சவங்கன்னு வைங்கள. அது மாதிரி இப்போ ஃபிலிக்ஸு, நாஞ்சில், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா போய் நின்று கேவலப்படுறதுக்கு பேசாமல் ஏசியை போட்டு வீட்டிலே படுத்துடலான்றது தான், ஒரு பேட்டியை கொடுத்துட்டு படுத்துடலான்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி பாவம் அப்பாவிகளும் ஏதாவது மீண்டும் நம்ம பதவிக்கு வந்துடும். கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் இதில் அவங்க நம்புறாங்க. கட்டாயம் தாவேக்கா ஓட்டு நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு நம்ம ஓட்டு சேர்த்து நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ தாவேக்கால ஒரு 3 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன், அழகாக கட்சி மாறி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, இப்போ இதுலேயே அதிமுகட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு கடைசி நாள் நாமினேஷன் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பேரமும் ஓடும் இல்லை அங்கங்கே. அது ஃபுல்லாக கட்சியில் பூராமே 234 தொகுதியில் 200 தொகுதியில் போட்டி போடக்கூடியவர்கள் 10லேருந்து 25 லட்ச ரூபா கன்ஃபார்ம். திமுகலேருந்து வேட்பாளர் யார் ஜெயிக்கிறாங்களோ 25 lakhs. தம்பி சைலண்ட்டாக போயிருங்க, விஜய் வந்தால் லூஸ் வந்துட்டு போட்டோம், நீங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க, வேணால் சாயந்தர நேரத்தில் ஆட்டோவில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிங்க, பட் நீங்கள் தீவிரமாக காட்டாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படி தான் பேச்சு வச்சுருக்காங்க. பல தொகுதி எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 தொகுதிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாதீங்க. எவ்வளோ அமௌண்ட்னு சில பேர் 10 லட்ச ரூபா கஷ்டப்படுற கடன் இருக்கோ அதை தீர்த்துட்டு எனக்கு கடன் பிரச்சனையை முடிச்சுட்டு விஜய்க்கு இவ்வளோ நாள் இப்போ நம்ம உயிரை மூச்சு ஆற்றுனதுக்கு கடனை வட்டிக்கிட்டு வாங்கினவன்ட்ட கடன் அடைச்சிடலாம் அப்படின்றதுல தான் 200 பேர் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து என்னன்னா, இந்த நகை இந்த டைம் ஏறுறதுக்குள்ளே 13,000 ரூபா விற்கிதுன்னு நினைக்கிறேன். கிராம் 13,500 ரூபா. அதிலே ஒரு 20 கிராம் 30 கிராம் வாங்கி போட்டோம்னா போதும், அப்படி நம்ம அதோட ஒதுங்கிடலாம் அப்படின்னு பிளானு. ஆம்பளை வந்து வாங்கின கடனை அடைச்சிட்டு ஒரு வருஷம் செட்டில் பண்ண முடிஞ்சா செட்டில் பண்ணி ஃபீஸை கட்டிட்டு டாஸ்மாக் கடையில் ஒரு வருஷத்துக்கு சரக்கு அடிக்கிற அளவுக்கு காசு தேடிட்டா போதும், அதுக்கப்புறம் வீட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம் எம்பி எலெக்ஷன்லன்னு. இப்படி தான் அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. 200 பேர் அப்படி தான் எம்எல்ஏ ஆகாமலே செட்டில் ஆக போகிறாங்க. ஆமாம், 234 200 பேர் எம்எல்ஏ ஆகாம. கூப்பா கிருஷ்ணன் அவரெல்லாம் சம்பாரிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சார். செங்கோட்டையன், திலகபாமா, ஜேசிடி பிரபா, இவங்கெல்லாம் வந்து நிரந்தரமாக சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வீடு வாசக தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. பேருக்கு இப்போ நிற்க வேண்டியது, ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா அது செலவுக்கு வாங்கி வச்சுட்டு
கும்முன்னு போயிடும். இப்போ புஷி ஆனந்துக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகணுங்கிறது கனவு இல்லையா? டி நகரில் அவர் வந்து அவர் நிக்கிறாப்புல. கனவு தான். அந்த கனவுல தான் விஜய் மண்ணை தூக்கி போட்டாப்புல. நீ வந்து தமிழ்நாட்டில் எனக்காக வேலை பார்க்குறியா இல்லை பாண்டிச்சேரியில் நீ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகணுன்றக்காக வேலை பார்க்குறியானே? ஆனால் அப்படிலாம் இல்லைனா நீங்கள் இங்கே அவர் போ டி நகர். டி நகர்லேருந்து ஈசிஆருக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் ரோட்டை பிடிக்கிறதுக்கு. நீ ஊருக்கே போகக்கூடாது. நீ இது செங்கல்பட்டு தொகுதி அது இதுன்னு கொடுத்தீங்கன்னா கூட அப்படி பிடிச்சி போயிடுவாப்புல. பாண்டிச்சேரி தப்பி ஓடிடுவாப்புல. திருப்பூரூர் இந்த மாதிரி கொடுத்தா. அதனால் எதிர் திசையில் கொடுத்து விட்டாப்புல. டி நகர்லேருந்து நீ இப்போ டிராஃபிக் தாண்டி ஓஎம்ஆர் ரோட்டை பிடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். எப்படி நீ ஊருக்கு போகிற? சனி ஞாயிறு டி நகருக்குள்ள இறங்கினா அதன் தெருக்குள்ள ஓட்டி கேட்டு போனீங்கன்னா முடிஞ்சு போய். அதனால அங்கே போட்டு ஊருக்கு போகக்கூடாது. சொந்த ஊருக்கு போகக்கூடாது, ஊருக்குள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இப்போ ஆதவர்ஜுனா தொகுதியில் தான் இவருடைய பிரச்சாரம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா ஆதவர்ஜுனாக்கு அதனால் ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை, ஆதவர்ஜுனாவுக்கு இன்னும் டெபாசிட்டில் ஒரு இப்போ டெபாசிட் போகுது. அதில் இன்னொரு 5000 கம்மியாக விடுவோம். அவ்வளோதான். வேறு என்ன? அவங்க எப்படி சார் அவங்களுடைய மாமியார் லால்குடியில் அதிமுக சார்பில் இறங்குறாங்க. மைத்துனர் அந்த பக்கம் பாண்டிச்சேரியில் இறங்குறாரு. அவர் கட்சி அங்கே கூட்டணிக்குள்ளே இருக்குது என்டிஏல. இவர் தாவேக்கால வேறு பக்கம் இறங்குறாருன்னா யார் எங்கே ஜெயித்தாலும் அவங்க ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணால் கூட அவர் இப்போ மைத்துனர் வந்துடுவார், அங்கே ஜெயிச்சுவார். எங்கே? லட்சிய ஜனநாயக கட்சி பாண்டிச்சேரி அவர் ஜெயிச்சுவார். மாமியாரும் காலி, இப்போ இவரும் காலி. அவங்க வேற திருச்சி தான். திருச்சியில் லால்குடியில் தான். லால்குடியில் நிற்கிறாப்புல அதிமுக சார்பில். என்ன கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுப்பாப்புல, காசுலாம் செலவு பண்ணி. ஆனால் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் மகன் இந்த ரேஸில் ஜெயிச்சுவார் பாண்டிச்சேரியில். ஆதவர்ஜுனா டெபாசிட் கேள்வி. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து ஒரு நாசகார சக்தி, நல்ல சக்தி கிடையாது. புரியுதா? இப்போ நீங்கள் இந்த மார்ட்டினோட சன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்போ தலையிட மாட்டாப்புல, எவனையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாப்புல, பொய் சொல்ல மாட்டாப்புல. முதல்ல அவங்க லீமா ரோஸ் அவங்க கூட வந்து என்னென்னா சும்மா பொய் போட்டு பித்தலாட்டம்லாம் இருக்காது. ஒரு ஆசை, ரைட்டு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் சார் அப்படின்னு இருக்கலாம். அது மனிதர்களுக்குள்ள ஆசை தான். ஆனால் ரொம்ப மோசமான கை யாருன்னா இது. புரியுதா? யார்? ஆதவ். சார் ஆதவுக்கு வந்து நிச்சயமாக டெபாசிட் கிடைக்கிறது தான். உருட்டி விஜய் பேரில் ஏதாவது டெபாசிட் வாங்கினா தான். ஏன்னா அவர் இப்போ வியூக வகுப்பாளர்னால 234 தொகுதி வேலை பார்த்து சொந்த தொகுதி விட்டார்னான்னு ஒரு யாருக்கு ஒரு பேனா 1.5 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காங்க. யூக வகுப்பாளர் 5 ரூபாய்க்கு பேனா வாங்கி வச்சுட்டு வந்து யூக வகுப்பாளர் மண்ணாங்கட்டி வைப்பார். நான் பண்ணுறது எல்லாம் தலைவிதி தான். அதான் முடிச்சு கட்டிப்பாங்க. அந்த மக்களே பார்ப்பேன், நீ என்னது யூக வகுப்பாளரா, இங்கே சொல்லு பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படின்ட்டு. இப்போ கேட்டு பாருங்கள். இப்போ யூக வகுப்பாளர் தானே ஜெயிப்பாரான்னு. எத்தனை % ஓட்டுன்னு ஒரு மாதமாக யாரும் சொல்கிறது இல்லை சார். பிப்ரவரி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 35, 40, 28, 42லாம். நீங்கள் இப்போ ஒரு மாதமாக எல்லாம் அமைதியாக எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்கல்ல. இப்போ பாண்டையெல்லாம் சர்வே பண்ண சொல்லுங்கள். இப்போ காசை வாங்கிட்டு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு சர்வே பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ வந்து எனக்கு தெரியும், சொன்னோம்னா நான் அசிங்கமாகி போயிடும் அப்படின்னு. விஜய் 30% சொல்லிட்டு இருந்து இப்போ டெபாசிட் கூட கிடைக்காது, 10% கூட கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா இப்போ விஜயனுடைய வேட்புமனுவில் அவர் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காப்புல. அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, மனைவிக்கு, பையன், பொண்ணு, புஷி ஆனந்துக்கு. புஷி ஆனந்துக்கு எவ்வளோ? ஒரு 3 கோடி கடன் கொடுத்துருக்காப்புலையா? அப்படியா? அஃபிடவிட்டில் இருக்குது. 3 கோடி எதுக்கு? எதுக்கு என்ன ஏதுங்கிறதுல அது கடன். அப்போ கட்சி கூட இருந்தாருன்னா 3 கோடி கடன் கொடுப்பாப்லையா? என்ன கணக்குன்னு தெரில. ஏதோ குருட்டு கணக்கு எழுதி வச்சிருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கடன் கொடுத்ததா? அதாவது பெரிய மகா வட்டிக்காரன் தண்டல்காரன் கூட தன் குடும்பத்தில் உள்ள மனைவி மகளுக்கெல்லாம் வந்து கடன் கொடுத்ததா கேள்விப்பட்டதே கிடையாது. அம்மாவுக்கு ஒரு 87 லட்சம், அப்பாவுக்கு சில கோடிகள். அப்பன் பெத்த அப்பனுக்கே கடன் கொடுத்த, பெத்த தாய்க்கு கடன் கொடுத்த ஒரே ஆள் இந்த உலகத்தில் விஜய் தான். ஸோ இதெல்லாம் இவ்வளோ கேவலங்களையும் பார்த்துட்டு இவங்கெல்லாம் பின்னாடி ஓடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ முட்டாள்களாக இருப்பாங்க பாருங்க கட்சியில் அப்படின்றது தான் அதில் ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ பெத்த பிள்ளைக்கு 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கான்றாங்க. பொம்பளை பிள்ளைக்கு, சின்ன பிள்ளை, காலேஜில் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு அப்பா வந்து 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டதே கிடையாது. காலேஜில் படிச்சுட்டு இருந்த பையனுக்கு 8 லட்ச ரூபா கடன். அதான் நான் சொல்லியிருந்தேன் நான் கூட சேனலில். இந்த சேஷன் செஞ்சு அட்வான்ஸ் வாங்கி கொண்டு மூஞ்சியில் அவங்க அப்பா மூஞ்சிலே அடிக்கிறான்டா, எனக்கு கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சுருந்தா வச்சுக்கிறான் காசு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அடித்தாதான் மானமுள்ள மகனாக நம்ம பார்க்க முடியும். புரியுது அவங்களுக்கு? பெத்த அப்பன் கடன் கொடுத்ததா எந்த உலகத்துலேயும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. மகனுக்கு, மகளுக்கு, அப்போ அவங்க அப்பனுக்கு, அவங்க அம்மாவுக்கு, மனைவிக்கு, கூட இருக்கிறவனுக்கு, எல்லாத்துக்கும். என்ன தண்டல்காரனை விட மோசமாக இப்படி ஒரு கேடு கெட்ட ஒரு தலைவன். இவங்க ஓட்டு வேறு போடணுன்றாங்க, கூட வேறு சுற்றிட்டு இருக்காங்க. என்ன அதுன்னே தெரில. இதெல்லாம் என்ன பிறவினே தெரியலையே.
அவர் ஒட்டுமொத்தமாக அசையும் அசையா சுற்றி எல்லாம் சேர்த்து ஒரு 500 கோடிக்கு இருக்குங்கிறதோட அது இருந்துட்டு போகுது. தவிர- பெத்த பிள்ளைக்கெல்லாம் இவன் கடன் கொடுத்தான்னு எந்த வேட்பாளரும் கொடூரமான வேட்பாளர் கூட இந்தியாவில் பண்ணிக்க பிஜேபிக்காரன் கூட பண்ணிக்க மாட்டான் எந்த மாநிலத்துலேயும் பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேடு இல்லை அப்படி கணக்கு எழுதக்கூடாதுன்னு இல்லைன்றதுனால எழுதியிருக்காங்க சார். அப்படி அவங்க எவனும் auditor- எழுதுது அவங்க நல்லதுன்னு auditor- கூட இருக்கிற ஐஆர்எஸ் இருக்காரு அவர் சொல்லியிருப்பார் இப்படி போட்டால் ரிஜெக்ட் ஆகுமா ஆகாது. அப்போ போடு அப்படின்னு சொல்லி போடுன்னு சொல்லி உட்காந்து கூட ஃபில்அப் ஒரு ஐஆர்எஸ் இருந்தே நிலைமைனா இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் என்ன கேவலமாக போயிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டோ டிரைவருக்கு எல்லாருக்குமே கடன் கொடுத்தா எழுதி வைங்கிருப்பாங்க. அவருடைய முன்னாள் டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காப்புல விருகம் பேக். அவனுக்கு விஷயம் பூரா தெரியுன்றதுனால இப்போ எல்லா உள்குத்தும் அந்த டிரைவருக்கு தெரியும். அவருக்கு வயசாகி போச்சு, சரி பையனுக்கு கொடுப்போம். இவங்களுடைய ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தில் அவரை ஒரு டைரக்டராக வேற அந்த டிரைவரை போட்டிருக்காப்புல அப்படின்னு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அவன் பேரில் பினாமி பேரில் தானே, பினாமி தானே டிரைவர் போட்டு. ஆனால் 5 பைசா அவர் தர மாட்டாங்க, பேருக்கு போடுறது இருந்துக்கா அப்படின்னு. அவன் மகனுக்கு சீட்டு கொடுத்தோம்னா அந்த சொத்தை கொள்ளையடிக்காமல் இருப்பார்ல டிரைவர். இல்லைன்னா போதுமையாக போய் எலெக்ஷன் என்ன தோத்துட்டான் அப்படின்னு அமௌண்ட் ஆட்டையை போட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுவான், டிஎம்கேல போய் சேர்ந்துட்டான்னு வைங்க. அதனால் மகனுக்கு சீட்டை கொடுத்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓ நம்ம குடும்பத்துக்கே விஜய் இவ்வளோ தூரம் செய்கிறாரு, அவருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அந்த இடத்த திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கொடுத்துருக்கேன். வேறு எந்த நோக்கத்துலையும் கிடையாது. தன்னோட சொத்தை காப்பாற்றுவதற்கு டிரைவர் போய் நாளைக்கு திமுக சேர்ந்து சொத்தை ஆட்டையை போட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக மகனுக்கு கொடுத்துருக்காங்க. நேரத்துக்கு பதிலுக்கு நன்றி சார்.